வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்எஸ் ரெயின்மேன். இனிய கலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான தகவல்கள் நம்முடைய முயற்சிகள் முழுவதும் உங்களை வந்து சேரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆங்கில பதிவுகள் கொண்ட ஒரு யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் வீடியோக்கள் டெய்லி ஆங்கிலத்திலையும் பதிவிடப்பட வருகிறது. அதோட லிங்க்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம கூட இணையலாம். இன்றைய வானிலை அனுமானம் 22 செப்டம்பர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், மியான்மரிலிருந்து சற்று மேல் நோக்கி சென்று நார்த் ஹெட்வேன்னு சொல்லக்கூடிய வட மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து நீடிக்குது. அந்த சுழற்சியானது கொஞ்சம் கீழே இறங்கி ஒடிசாவுக்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையே இன்று இரவு வரக்கூடும். அப்போ வரும் பொழுது இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று மாலை இரவுக்குள்ளாக வலுவடையும் பட்சத்தில் இது அடுத்த 2 நாட்களுக்குள்ளாக ஆழ்ந்த தாழ்வு மண்டலம், தீவிர ஆழ்ந்த தாழ்வு மண்டலம், டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்று விசாகப்பட்டினத்திற்கும் புவனேஸ்வருக்கும், ஒடிசா மாவட்டம் புவனேஸ்வருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் 26ஆம் தேதி வாக்கில் கரையை கடந்து உட்புற மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் வழியாக செல்லும். அப்போது 28ஆம் தேதி அன்றைக்கி ஒரு மேற்கத்திய கலக்கம் வருது. அந்த மேற்கத்திய கலக்கம் ஊடாக இந்த சரணம் மேலும் குஜராத்திலிருந்து டெல்லி பக்கமாக இழுத்துக்கிட்டு போகும். இந்த மீன்வெல் டைம் அடுத்த 28ஆம் தேதி மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இதே வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும். இதுவும் புவனேஸ்வருக்கும் தன்பாதுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் செல்லும். இந்த 2 சரணங்கள் தென்மேற்கு பருவமழையை மேற்கு கரையோர பகுதிகளில் வலுவடைய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணமும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய சரணம் ஏன் தாழ்ந்த மண்டலத்திலேருந்து ஆழ்ந்த தாழ்மண்டலமாக மாறுது அப்படின்னா, அதுக்கு இந்த பக்கம் வெஸ்டர்லி பஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஈரமிகு காற்று மிகவும் உறுதுணையாக இருக்கும்ன்றதுனால அது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே நேரத்தில் இது வலுவடையும் பொழுது இந்த மேற்கு கரையோர பகுதிகள், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா பகுதிகளில் பலத்த மழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வலுவடையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருப்பதனால நமக்கு இந்த இடிமழை மேகங்கள், வெப்பச்சலன மழையில் சற்று தொய்வு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். முழுவதுமாக மழை இருக்காதானா? இல்லை, இருக்கும். பல பகுதிகளில் இருக்கும். எந்த பகுதிகள் அப்படிங்கிறது அன்றன்றைய வானிலை அனுமானத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த 24 மணி நேரத்துக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை பொறுத்தவரையும் கேரளாவில் காசர்கோடு, கண்ணூர் மாவட்டத்தில் கனமழை முதல் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்குது. கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம், திரிசூர், பாலக்காடு, எர்ணாகுளம், கோட்டயம், அலப்பி, இடுக்கி, பத்தனதிட்டாவின் மேற்கு பகுதிகள், சபரிமலை, கொல்லத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பரவலாக இருக்க வாய்ப்பு. பத்தனம்திட்டா, கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் இன்று கொடகு மாவட்டத்தில் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழை இருக்க வாய்ப்பு. கல்யாண கர்நாடகாவில் பீதர், குல்பர்கா மாவட்டத்தில் பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள். பெங்களூரு மற்றும் தும்கூர், அசன், சிக்மகளூரு, தக்ஷிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, கோவா, பெல்காம், தார்வாத், கடாக், கோப்பல், பாகல்கோட், பீஜாப்பூர், யாதகிர், ராய்ச்சூர், விஜயபுரா, பெல்லாரி மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அடுத்து நம்ம தெலுங்கானாவில் பார்க்குறோம். தெலுங்கானாவில் பரவலாக பல மாவட்டங்களில், ஹைதராபாத் உள்பட பல மாவட்டங்களில் வைட் ஸ்ப்ரெட் தண்டர்ஸ்டார்ம்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு தெலுங்கானாவில் பரவலாக முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஆந்திராவிலையும் இதுக்கான வாய்ப்பு, மத்திய மற்றும் வட ஆந்திர பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அடுத்த 24 மணி நேரத்தில் பொறுத்தவரையிலும் மத்திய மற்றும் வட ஆந்திர பகுதிகள், விசாகப்பட்டினத்திலிருந்து அனகாப்பள்ளி, அல்லூரு, சீதாராமா, அதுக்கப்புறம் ராஜமுண்ட்ரி, விஜயவாடா, குண்டூர், பாப்பட்லா, பல்நாடு, நெல்லூர், காவாலி, நந்தியால், கர்னூல், அனந்த்பூர், கடப்பா,
திருப்பதி, சித்தூர் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகலாம். அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இடிமழை பொறுத்தவரையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு. குறிப்பாக நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிகமூட்டத்துடன் மாலை இரவில் ஒரு லேசான மழை பதிவாகலாம். அல்ல மிதமான மழை மேக்சிமம் வரத்துக்கு வாய்ப்புகள் அவ்வளோதான். அதே மாதிரி கோவை, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் அதே மாதிரியான ஒரு லேசான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் வால்பாறை, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை, பரவலாக லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பக்கம் மேற்கில் பார்த்தோன்னா நீலகிரி மாவட்டமாகட்டும், கோவையின் மேற்கு பகுதிகளாகட்டும், வடமேற்கு பகுதிகளாகட்டும், ஈரோடு, வால்பாறை, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் கனமழை நேற்று மாதிரியே நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், அரியலூர், தஞ்சை, பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை வரலும் பதிவாகலாம். கிருஷ்ணகிரி, வட உட்புற மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் இதே மாதிரியான ஒரு நிலை காணப்படும். அதே நேரத்தில் வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் மாவட்டங்களில் மாலை இரவில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது பரவலாக லேசான மழை, ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை கூட இன்றைக்கி பதிவாகலாம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நேற்று மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இருப்பின் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஸ்டீரிங் நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு மேகமூட்டம் சென்னை தொட்டு கிராஸ் பண்ணுமா அப்படிங்கிறது நம்ம நவ்காஸ்ட்டில் தான் பார்க்கணும். பட் நியூமரிக்கல் மாடல்ஸ் பொறுத்தவரையிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருக்கும்னு சொல்லுது. பட் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு லேசானது முதல் மிதமான மழை. ஸோ இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நவ்காஸ்ட்டில் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப் சேனலில் நம்ம தொடர்ந்து பதிவுகள் கொடுத்துக்கிட்டே வரோம். அங்கே நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கு வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you. நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட், பபாய்.